இங்கே வருங்க. நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சி உட்கருத்துகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி சரியானது. புதுப்பிக்கத்தக்க பயன்பாடு ரினியூபிள் எனர்ஜியை பயன்படுத்துறது நீடித்து நிலைத்தும் பசுமை புரட்சி. மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல், இது மூணுமே என்ன கேட்டி அப்படின்னா பசுமை புரட்சியுடைய மிக முக்கியமானது. நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் அப்படிங்கிறது என்ன கேட்டி அப்படின்னா பசுமை புரட்சியில் வரக்கூடியதாக இருக்காது சரிங்களா. அப்போ என்ன கேட்டிங்கன்னா முதல் 3 மட்டும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பசுமை புரட்சி நன்மைகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க, என்ன பார்ப்போம். இங்கே வருங்க. இந்தியாவில் புவி காலநிலை அம்சங்களை கொண்டு பின்னடைவுகளை ஏற்படுத்தியது. பகுதி சார்ந்த மகசூல் சார்ந்த பண்ணை முறை வேறுபாடுகள், ஏழை பணக்கார விவசாயிகள் காணப்பட்ட நீண்ட இடைவெளி கொண்டு எடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்க. பயிர் தானிய பற்றாக்குறை முடிவுக்கு வந்தது. உயர் மகசூல் அளிக்கும் விதைகள், பயிரிடும் முறைகள் விவசாயிகளுக்கு ஊக்கமளித்ததை தான் கொடுத்தாங்க. பணப்பயிர், நறுமண பயிர்கள் உறுதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தெரியல, இதெல்லாம் பசுமை புரட்சி மிக முக்கியமானது. அதாவது புதிய தொழில்நுட்ப பயன்பாட்டை சமூகமயமாக்குவதில் முன் தயாரிப்பிலும் பின்னடைவு ஏற்பட்டது. அதாவது பசுமை புரட்சி அது கேட்டது நீடித்த பசுமை புரட்சியை கேட்டிருந்தாங்க.